ஏழைகளின் மாபெரும் சட்ட வல்லுநராகவும் அரசியல்வாதியாகவும் இலக்கிய மனமும் தொடுக்கத்தனமும் மெய்யறிவும் மிக்க இலக்கியவாதியாம் வ.உ.சி என அழைக்கப்படும் வள்ளியப்பர் உலகநாத சிதம்பர பிள்ளையை பற்றி உங்கள் முன் பேச வந்துள்ளேன். இவர் 1905 இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினராக தன் சுதேசி பணியை தொடங்கிய இவர் வெளிநாட்டு பொருட்கள் இந்தியாவில் அதிக விலைக்கு விற்பனை செய்வதை கண்டித்து 2 நீராவி கப்பல்களை விலைக்கு வாங்கினார். ஆங்கில வியாபாரிகளின் கோபத்தையும் தாண்டி தூத்துக்குடி துறைமுகத்தில் இருந்து கொழும்பு வரை வ.உ.சியின் கப்பல்களில் வழக்கமான சேவையை தொடங்கியது. இறுதியாக பிரிட்டிஷ் ஸ்டீம் நேவிகேஷன் கப்பல்களின் இலவச பயணிகள் சேவையின் காரணத்தினால் வ.உ.சியின் கப்பல்களால் தங்கள் பயணத்தை தொடர முடியவில்லை. குற்றவியல் வழக்குகளில் கை தேர்ந்த இவர் தூத்துக்குடி கோரல் நூற்பாலையில் தொழிலாளர்களுக்கு அளிக்கப்பட்ட அநீதியை கண்டித்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு நீதி பெற்று தந்தார். தவறான ஆங்கில அரசை பற்றி மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தியதால் இவரை கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். நவம்பர் 12, 1936 விடுதலை தன் உயிரை திறந்த இவர் கப்பலோட்டிய தமிழன், தமிழ் ஹெம்ஸ்மேன், கப்பல் செல்லும் வழியை காட்கிறவர் போன்ற பல பட்டங்களையும் பெற்றார். இறுதியாக இந்திய மக்களின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட மாமனிதர் பெற்று தந்த சுதந்திரத்தை காத்திடுவோம், அவர் தியாகத்தை போற்றி ஒற்றுமையில் வாழ்ந்திடுவோம், இந்தியர் என்ற பெருமை கொள்வோம், நாட்டுப்பற்று மிக்க நல் தலைவர்களை வள வருவோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாணவருக்கு